ஒரு சூப்பரான தக்காளி ரசம் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த சைஸ் அளவுக்கு பழைய புளி வந்து போட்டு வச்சுருக்காங்க. புது புளி இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியை வந்து இந்த கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு அந்த மீதி இருக்கிற அந்த தக்காளியோட பொட்டெல்லாம் அந்த தோலெல்லாம் எடுத்து போட்டுடலாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதில் பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் பொரியட்டும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் அந்த திப்பியெல்லாம் எடுத்து போட்டேங்க. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதில் வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பூண்டு, மிளகு, சீரகம், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தண்ணி, இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா சூடாகி ரசம் வந்து நல்லா நுரைச்சி கொதித்து வர்ற டைமில் ஒரு கொதி வந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதத்து கூட ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பத்தாமல் டம்ளர்லேயும் ஊற்றி குடிப்பாங்கங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.